பொன்முடி உள்ளிட்ட 7 பேரும் இந்த வழக்கு நிலுவையில் இருந்தபோது 2023 பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டில் ஈடுபட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த 7 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொன்முடி, கௌதம சிகாமணி இருவரையும் அழைத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்ததும் குறிப்பிடத்தக்கது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட செம்மண் கடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மகன் உள்ளிட்ட 7 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு நிலுவையில் இருந்தபோது 2023 அமலாக்கத்துறை பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி இருவரையும் அழைத்து விசாரணை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்தான விவரங்களை தொடர்ந்து வழங்குவதற்காக மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதி. விழுப்புரம் முதன்மை நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கும் போது குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள், ஆதாரங்கள்லாம் என்னென்ன, எப்படி இவர்களுக்கு விடுதலை கிடைத்தது, முன்வைக்கப்பட்ட வாதங்கள்லாம் என்னென்ன? 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையில் திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி கூடுதலாக கனிம வளத்துறை அமைச்சராகவும் இருந்தார். அப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பூந்துரை கிராமத்தில் செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக, அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக செம்மண் அள்ளியதில் அரசுக்கு 28 கோடி ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனை அடுத்து 2012ஆம் ஆண்டு, அதாவது ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக 7 பேர் மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அப்போதைய அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம் சிகாமணி உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் இன்றைய தினம் பொன்முடி உள்ளிட்ட 7 பேரும் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 7 பேருக்கும் எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி அனைவரையும் விடுதலை செய்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி மணிமொழி தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையின் பொழுது இது போன்ற குற்றச்சாட்டு, தங்களுக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானது என்றும் வாதிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக முன்னாள் இந்நாள் அரசு அதிகாரிகள் 57 பேர் இந்த வழக்கில் சாட்சியங்களாக சேர்க்கப்பட்டிருந்தனர். அதில் வழக்கு விசாரணையின் பொழுது 30 பேர் திரள் சாட்சிகளாக மாறியதும் பொன்முடி உள்ளிட்டோரினுடைய விடுதலைக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு நிலுவையில் இருந்த பொழுதுதான் இந்த மூல வழக்கை அடிப்படையாக வைத்து இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணிக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சோதனையின் முடிவில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு பொன்முடி அழைத்துச் செல்லப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். அதே போல அவரது மகன் கௌதம சிகாமணியும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணிக்கு சொந்தமான பல்வேறு சொத்துக்கள் முடக்கப்பட்டன. குறிப்பாக 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உள்பட 81,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 41,90,00,000 ரூபாய் வங்கி நிரந்தர வைப்பீடும் முடக்கி அமலாக்கத்துறை அறிவித்திருந்தது. தற்பொழுது இந்த வழக்கில் பொன்முடி உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அமலாக்கத்துறை இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த விசாரணையும் நடத்த முடியாது. ஏனென்றால் பிரிடிகேட் அஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூல வழக்கிலேயே இவர்கள் நிரபராதிகள் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கை காரணம் காட்டி தற்பொழுது அமலாக்கத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்கு தற்பொழுது சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதில் பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணமானது கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.